ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிரவீன், வெஸ்டா அகாடமி ஈரோட்ல இருந்து. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியமான கருத்தா இருக்கட்டும், இல்லை ஒரு அவேர்னஸா இருக்கட்டும், என்ன நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எல்லா விஷயமும் கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம்னா உடனடியா ஜாப் கிடைக்கணும். ஒரு ரெசியூம் ஒரு கம்பெனியில கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க உடனடியா நமக்கு அந்த ஜாபை கொடுத்துடணும். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா கிடைக்கணும். ஏன் ஈவன் எங்களுக்கு வர என்கொயரிஸே பார்த்தீங்கன்னா 10th 12th படிச்சுட்டு இருக்க ஒரு மாணவர்களை கூட, சார் இப்போலேருந்தே பையனை அனுப்பிச்சு விடட்டுமா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கட்டும், இப்போலேருந்தே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கட்டும், எல்லாமே கரெக்டு. பட் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களாக இருக்கட்டும், என்ன சொல்றது, ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், படிக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு நிதானமான ஒரு மைண்ட் ஒன்று வேணும். அண்டு யோசிக்கிற திறன் அதிகமாக இருக்கணும். யோசிக்கிற திறன் அப்படின்னா, இன்னைக்கு எடுக்கிற முடிவு நாளைக்கு நல்லா இருக்குமா அப்படின்ற அளவுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு எடுக்கிற முடிவு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா, அதாவது உங்களோட கெரியருக்கு ஒரு நல்ல ஒரு விதையா அது இருக்குமா அப்படின்றத யோசிச்சு முடிவு பண்ணி பண்ணுங்க. அண்ட் அட் த சேம் டைம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கை விட்டுறாங்க. ஸோ இதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட மைண்டை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. பொறுமையாக நிதானமாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்களோ இல்லை படிக்கிறீங்களோ, பொறுமையாக இருங்க. ஃபர்ஸ்ட் பொறுமையாக அதை கையாளுங்க. பொறுமையாக இருந்த யாரும் தோத்ததா இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி அஸ்பிரன்ஸ், பேங்கிங் அஸ்பிரன்ஸ், ரயில்வே அஸ்பிரன்ஸ் அண்டு சம் அதர் ப்ரைவேட் ஜாப் பார்த்துட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கான வீடியோ தான் இது. பொறுமையா நிதானமா அவசரப்படாம படிங்க, அவசரப்படாம ஒரு காரியத்தை பண்ணுங்க. The success is yours. Thank you.